சொல்லக்கூடிய வாசிக்கு பாம்பே பாம்பையே. ஆமா என்கிட்ட என்னையா அடிக்கிறேன் சும்மா உருட்டுற இந்த 18 நாள் மகாபாரதம் நடக்கப் போகிறது. நடப்பதற்கு முன்பதாகவே முதல் நாள் சண்டை ஆரம்பிக்கின்ற பொழுது ராஜாக்கள் இருக்கிறார்கள், படைகள் இருக்கிறது. எடுத்து நான் பாலத்தை எப்படி போடுவேன், எங்கே பார்த்தாலும் உன் முகம் தெரிகிறது கேட்கின்ற பொழுது கேள்வியை உபதேசித்தவன் நான். உண்மை அன்னைக்கு சொன்னேன், ஒவ்வொரு நாளும் அண்ணனுடைய வீரத்தை சோதிக்க வேண்டும். எப்படி சோர்வு அடைகிறார்களா, 5 ராஜாக்கள் சோர்வு அடைகிறார்களா அப்படின்னு சோதிப்பதற்காக அதனால சோதிச்சேன். ஏன்னா என்னுடைய அர்ஜுனனுக்கு சோர்வு அடைந்து விட்டானா இல்ல தைரியத்தோடு இருக்கிறானா அப்படின்னு சோதனை பண்ணேன். அப்பயும் சோர்வு அடையவில்லை, நேரம் இருக்கிறது, கண்ணனை வென்று விடுவோம். எவ்வளவு சாப்பிட்டா தைரியமே அதனாலதான் அண்ணனுடைய சோர்வு அடைந்து இருக்கிறானா இல்லை என்று சோதிச்சேன். சோர்வு அடையவில்லை, எப்படி இருந்தாலும் தைரியமா இருக்கிறான். போலாமா? இப்பொழுது குருசாஸ்திரம் வந்திருக்கிறோம். குருசாஸ்திரம் வந்திருக்கிறோம். தரத்தில் கண்ணன் இருக்கின்றான். உன்னுடைய ஆயுதத்தை விட்டு ஆயுதம் எடுக்கணும் போடணும் கர்ணனுக்கு. ஆமா அவன் சாகணும். ஆமா நான்கு திசைகளுக்கும் 8 கோணங்களுக்கும் புகையாக சூழ்ந்து கொண்டிருந்து கண்ணனுடைய வடிவே தெரியல. ஓஹோ, கண்ணன் எப்பேற்கட்டவன் தெரியுமா? அண்ணனுடைய மேகத்தை மறைத்து அண்ணனுடைய உருவத்தை மறைத்து அவன் நடத்தில் அமர்ந்திருக்கிறான். அதனால உன் கையில் இருக்கக்கூடிய கும்பபானம் இருக்கிறது இல்லையா, இந்த பானத்தை எடுத்து விட்டாயானால் அண்ணனுடைய என்ன தெரியும், மேகம் எல்லாம் பறித்து விடும். அப்போ உன் முகம் தெரியும். மாமா அச்சுடா என் அண்ணனை பாருங்கள். சொல்றேன். இப்ப எடுக்கிற மாதிரி இப்ப மானத்தை எடுக்கணும். காலில் விழுந்துட்டேன். இந்த மானத்தை பாக்குறேன். யார் இடத்துல வாங்கினது ஆஸ்திரம்? இந்த ஆஸ்திரம் யார்கிட்ட வாங்குறீங்க? இருமுகக்கணை சிவபெருமான் இடத்துல விடுத்தால் ஓர்கணை 1 10 சதா கோடி மாலைகள். கொஞ்சம் சுமதி என் சுந்தரி. மாமா எடுக்கிறேன் மாமா. என்ன செய்தேன்
யானையை போட்டு அடிக்கணும் எடுக்க முடியவில்லை. ஏன் முடியவில்லை? தொடுக்கம் என்று பானத்தை ஏகி விடுத்தாரு. என்னால் தொடவில்லை, முடியவில்லை. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். நான் பிறந்தது ஒண்டி. ஆனா இருந்தாலும் தம்பிமார் கூட பிறந்த 5 பேர். 5 பேரு. அந்த 5 பேர்ல அது சமீபத்துல தான் தெரியும். ஆமா. அந்த இந்த 5 பேர்ல எவனான ஒருத்தன் அண்ணா 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 அப்படின்னு கூவி அழப்பா நான் எதிர்பார்த்தேன். என் தம்பி யாரை நான் நேர் விரோதம் நினைத்தேனோ அவனே அண்ணா 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 என்று கூவி கொடுத்து விட்டான். இனிமேல் நம்ம உயிர் போனாலும் போய் போகுது. என் மயிரே போச்சு விடு. சரியா? இந்த ஒரே ஒரு வார்த்தை அண்ணான்னு கூட மத்தியா இது போதும். தம்பி கர்ண ஒரு நாள் கேட்டா நான் தனியா நிற்கிறேன். ஆமா. என்னுடைய தம்பிமார்கள் ஒரு நாள் ஆகிலும் என்னை அண்ணா என்று கூப்பிடுவார்களா அப்படின்னு கேட்டான். அதான் அதுக்குதான் அவனே சொன்னானே, கண்ணியில் குந்தாதேவி கவனித்தால் பரிசு தன்னை வண்ணமாய் சூரியனும் அற்பமாய் என் தாயை வந்து சேர மன்னனும் பாலில் உதிக்க என் மாதாவும் பக்கப்பட என்னையும் பேழையில் வைத்து ஏகிட செய்தால் ஆற்றில் அப்படின்னு சொன்னானே. நான் பிறந்தது தனியா பிறந்திருக்கிறேன். அம்மா யாரு அப்ப யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த உலகத்துக்கு தெரியணும் இல்லையா? எனக்கு கேட்டா கர்ணன் அதாவது சொல்லுவாங்க, நல்லவனுக்காக கண்ணீர் விட்டாரா வல்லவனுக்காக கண்ணீர் விட்டாரா. ஒரு நாள் கண்ணீர் விட்டு விட்டேன் என்று 13 நாள் சண்டையில அபிமன்னனுக்காக இந்த மகாபாரத போரிலே கண்ணீர் விட்டவன் கர்ணன். அதுவும் இன்னைக்கும் இந்த கர்ணனுக்காக கண்ணீர் விட போறார். அப்பேர் கட்டவன் கேட்டான், என் தம்பிமார்கள் ஒரு நாள் ஆகியும் அண்ணா என்ன என்று கூப்பிடுவார்களா என்று கேட்டான். இருக்கிறேன் கேட்டான். அந்த வார்த்தையை காப்பாத்தி விட்டுட்டேன். அதனால தெரியாது. அந்த பெத்துக்குப்பனுக்கு போய் சொல்லு. அவனுக்கு தெரியாது. அவன் தெரிஞ்சா ஆமா தமிழ்நாடு இல்லையா? தெரியாது. எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆமா. அதனால சரி அர்ஜுனா என்ன செய்வீங்க இப்பொழுது? இப்போ பார்த்தா இப்போ போடுங்க. ஆமா போடுங்க. கர்ணன ரதத்தில் இல்ல, நான் கடவுளா என்ன செய்வேன்? என்னமோ மர்மசூது ஏகினான் துரியோதனன். எங்க அண்ணார சூது மார்க்கமாக தேர்தட்டில் உட்கார வச்சுட்டு என்ன பானம் போட சொல்றேன். உட்கார அர்ஜுனா, இப்பொழுது ரதத்தில் பார்க்கின்ற பொழுது உன் அண்ணன் ரதத்தில் இருக்கிறார். எங்க அண்ணன் தர்மச்சந்திரன் அர்ஜுனா, உனக்கு சந்தேகம் இருந்து விட்டது. குருஷேத்திர மேட்டிலே என்ன இருந்தாலும், அண்ணனாயிருந்தாலும் தம்பி ஆயிருந்தாலும் ஒட்டார் உணவு இருந்தாலும் பார்க்க கூடாது. ஆனால் உனக்கு அண்ணன் மேல் பாசம் வந்து சந்தேகம் வந்து விட்டது. அதனால நேராக பாசனை சென்று உடைய அண்ணனை பார்த்துட்டு வந்துடலாம். ஆமா நான் போறேன். என் தம்பி அர்ஜுனன் குருச்சேத்திர பூமிக்கு சென்றிருக்கிறான். இன்று கண்ணனை கொண்டிருப்பான். இந்த 17ஆம் நாள் யுத்தத்திலே அந்த சண்டை முடிந்திருக்கும். இன்றோடு இந்த பாண்டவர்களுக்கு துரியோதனால் தொல்லையே இருக்காது. வெற்றியோடு வருவான், வெற்றி மாலை சூடி வருவான் அப்படின்னு திறமையா இருக்கிறேன். தைரியமா இரு, தம்பிதான் ஜெயிப்பான்.
எங்கள் ஐவர்களுக்கும் நடுவில் பிறந்தோனே, ஆமா. இந்த குலத்தை காக்க வந்தவனே, 17 சண்டையிலே கண்ணனை மடித்து விட்டாயா? வெற்றி நமக்காவா? ஜெயம் நமக்காவா? ஜெயம் பெருக முழங்குங்கள். தர்மச்சந்திரமூர்த்தி, அர்ஜுனா, வாசகல் நீங்க இருக்கிற ஆமா, அங்க இருக்கக்கூடிய குருசாஸ்திர மேடையிலே உன்னை போலவே என்னமோ மர்மம் சூது ஏகினான் துரியவன் தேர்தட்டில் அமரச் செய்தான். மரணமாக உன்னை ஏதான சூதுமார்கள் செய்துட்டான்ட்டு எடுக்கணும் கனி எடுக்க முடியல, தொடுக்க முடியல. இந்த துளசி மாத நாராயணன் செய்த சூதாடிட்டு அவனை பார்த்தா உன்னை போலவும் தெரிஞ்சுதா. அதனால நான் மானத்தை விடல. உன்னை பார்த்துட்டு உன்னை அண்ணன் தான் நான் விட்டுட்டேன். அர்ஜுனா, இது நல்லா இருக்குதுடா. எரம்பு சேர்த்து 7 நாளாவது எவனுக்குமே நாத்து அடிக்கலடா. கிணத்தாயிரங்கள ஊர்ல ஒருத்த கேட்டானா? ஆமா, அந்த மாதிரி இருக்குதுடா வேலை. சண்டைக்கு போனான்னு சொன்னா, சண்டைக்கு போய் பொருட்களத்திலே ரதத்துல கண்ணனை பார்த்து பானம் போடலான்னு பார்த்தா உன்னை போலவே தெரிந்ததா. அதனால நான் பானத்தை போடல, நான் திரும்பி வரேன். மாமன் தான் சொன்னாரு, ஒன்னா பாசம் இருக்கிறான், அங்க இருக்கிறவன் கர்ணன் தான் அப்படின்னு சொன்னா நான் நம்பல அப்படின்னு சொல்லி என்ன பாக்கிறதுக்கு வந்தேன்றியே. 10வது வருடத்திலே இந்த காந்திபன் கோரி இருமுக அஸ்திரங்களை வாங்கி வந்தது எதற்கு? அந்த துரியோதனாதிகள் சேனாசைந்தர்களை வெல்ல அவன் எப்படியாவது சூது செய்வான். அவனை வெல்ல வேண்டும். ஆனால் இருமுக கலை வேண்டும். ஒரு பானத்தை பிரயோகம் செய்தால் ஒன்று முன்னும் பின்னுமாக பானம் செய்ய வேண்டும். பின்னாடி வர்றவன் தாக்க கூடாது, முன்னாடி வர்றவன் தாக்க கூடாது அப்படின்னு சொல்லி இருமுகாஸ்திர கலை வாங்கிட்டு வந்திய. அப்படிப்பட்ட வில்லாளி நீ என்னை ரதத்திலே பார்த்தேன் என்று சொல்லி மனம் குமரி என்னை பார்க்க இங்க வந்து விட்டு கண்ணனை கொல்லாமல் வந்திருக்கிறாயே. நீ வாங்கி வந்தது வில்லா அல்லது புல்லா? ஐயோ, புல்லா? இது ஆயுதமா? பரவடி கொடுத்த ஆயுதமா? ஈசனார் கொடுத்தது ஒரு இருமுறை ஆசிரியத்தை இழிவாக பேசியிருந்தார். அந்த ஈசனார் கொடுத்தது ஒரு இருமுக ஆசிரியத்தை இழிவாக பேசினவனால் இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, இந்த வானத்திற்கு நிகழ்ந்தோம். எனக்கு தெரியும். பேசியது எப்படி? 2:30 மணிக்கு என்ன கூப்பிட்டு கட்டி காட்டா. நான் இல்லைன்னு சொன்னேன். அதை மனசுல வச்சுக்கிட்டே இப்ப ஓடுறதுக்கு வரா பாடு. இதேதான் பேச்சே வருமா? அதான் தர்மச்சந்திரமூர்த்தி, ஆற்காடிலே பள்ளி கொள்றோம். எல்லாம் நெருங்கிறதால எல்லாம் சாப்பிடணும். அர்ஜுனா, யார் மேல் பானத்தை எதற்காக எடுக்கிறாய்? எப்படி என்றால் இந்த ஆசிரம் யாரு முக்கண்டாரேக சிவபெருமான இடத்துல வாங்கி வந்தது. இருமுக ஆஸ்திரை. முன்னாயிரம் ஒன்று வந்து சமாக்கோடி, பின்னாயிரம் 4 திசைகளுக்கும் எடுத்து இந்த சிவபெருமான் கொடுத்த இருமுகாஸ்திரத்தை விடுத்தால் என்ன சொல்லி அடிச்சனாலும் வந்துட்டு இந்த ஈசனார் கொடுத்த பானத்தை எங்க அண்ணன் இழிவா பேசிட்டாரு. அண்ணனை கொண்டாட. நீ எந்த குலத்தில் பிறந்தவன்? சத்தியம் தவறாத சந்திரகுலம். சத்தியம் தவறாத சந்திர குலத்தில் குருகுலத்தில் பிறந்தவர்கள். அப்படியானால் நீ வைத்த சபதங்கள் என்ன? நான் வைத்த சபதங்கள் விருத்த கூந்தல் முடிக்கணும் வீரபாண்டாரிக்கு. இந்த 18 நாள் வடிகளத்தை முடிக்கணும். எங்க அண்ணாருக்கு தர்மச்சந்திரமூர்த்திக்கு அந்த சந்திரன் முதல் சந்தன மகாராஜா வரைக்கும் நவரத்தினை முடிய சூட்டணும். அந்த சபதம் வச்சேன். இந்த சத்தியம் தவறாத சந்திர குலத்தில் பிறந்தவர்கள், கோடி தாண்டாத குருகுலத்தில் பிறந்தவர்கள் வாக்கு தவற மாட்டார்கள் இல்லையா? ஆமா. நீ சொல்லாயே, அண்ணனுக்கு பட்டாபிஷேகம் கட்ட வேண்டும், துரியோதனுடைய துணை முறிய வேண்டும், பத்தனி வாஞ்சாலியில் விருத்த கூந்தல் முடிக்க வேண்டும், கண்ணனை வெல்ல வேண்டும் அப்படின்னு சபதம் வைத்தாயே. இந்த சபதத்தை நிறைவேற்ற முடியுமா? மாமா, என்ன சொன்னாலும் அண்ணனை கொன்று விட்டால் அடுத்தது இந்த சபதம் எல்லாம் நிறைவேற்ற முடியுமா? அது முடியாது மாமா. அதனால எப்படி ஏற்றிய எடுக்கிறாயே, மடித்து விட்டால் முடியுமா? மாமா, இந்த குலத்தில் பிறந்தவன் சத்திய வாக்கு தவறிவிட்டதுதான் அர்த்தம்.
ஒன்று மாமா, நீ விடக்கூடிய சக்கராயுதம் நீ விடுவ. நீ சுக சக்கராயத்தை விடுத்தா அவனை கொல்லிட்டு விடுவ. ஆமா. வான்னா நீ அவன் கொல்ல மாட்டேன். வந்துரும். அது வந்துரும். எனது எப்படி இந்த ஈசனார் கொடுத்தது எடுத்தது தான் இத மறுபடியும் வான்னா வராது. இருமுக அஸ்திரம் எடுத்து நேராக விடுத்தா கொன்றுதான் வரணும். அதனால விடு மாமா. நீ கேட்கிறையே சத்தியம் தவிர சந்திரகுப்தன் பிறந்தவன் பகவானே கோபப்படாது. நீ பிறந்தவன் நீ சொல்றாயே இத்தனை சபதமெல்லாம் முடிக்கணும் சொல்றியே நானும் சத்தியம். அதனால சத்தியம் தவறாதான் தானே நான் ஏற்றிய கிளை நான் எப்படி இறக்க முடியும்? ஈசனார் கொடுத்தது மாமா இறக்க முடியும் சொல்றேன். இதை விடுக்காம எடுத்துட்டாங்க. அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் போட்டா பாடம் போடுறதுதான். அதனால இப்ப இருக்க தெரியும் ஏற்றிய கடையை நான் இறக்க முடியாது. அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. போறதுக்கு டைம் ஆயிடுச்சு. நம்ம கதையை பூர்த்தி பண்ணிடலாம். அதனால ஒருவர் பேசினால் மற்றவர்கள் இருக்கிறாங்க. அதனால இந்த ஏற்றிய கடையை இறக்க வேண்டிய ஏற்றிய கடையை எப்படி இருந்தாலும் பணத்தை போட்டுடணும். அதில் எது இருக்கு இல்லையா இந்த வண்டி